ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் சுருள் பூரி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த சுருள் பூரியை மடக்கு காஜான்னு கூட சொல்லுவாங்க. ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக நம்ம வீட்டிலேயே இந்த சுருள் பூரி செய்யலாங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கடைகளில் கிடைக்கிறது மாதிரியே இதோட சுவை அப்படியே இருக்கும். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மடக்கு ஸ்வீட் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்க கிண்ணம் அல்லது டம்ளரை எடுத்துக்கலாம். 1 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவுலையும் இந்த பூரி செய்யலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 கப் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெயும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கையிலே நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். எண்ணெய் சேர்த்து செய்யும்போது நம்மளுடைய சுருள் பூரி நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். மாவில் எண்ணெய் சரியான அளவு கலந்துருக்கதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, மாவை கொஞ்சமாக கொழுக்கட்டை பிடிக்கும் பொழுது ஷேப் நமக்கு வரணும். வரல பாருங்கள். இப்போ மீதம் இருக்க எல்லா எண்ணெய்களையும் ஊற்றி மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இப்போ மாவள்ளி கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். இப்போ எவ்வளோ நல்லா கொழுக்கட்டை வருதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம சரியான அளவு மாவில் எண்ணெய் கலந்துருக்கோம். அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மடக்கு ஸ்வீட்டுக்கு ஃபுட் கலர் எதுவுமே நான் சேர்க்காம தான் நம்ம செய்கிறோம். உங்களுக்கு ஃபுட் கலர் பிடிச்சிருந்தா சேர்த்துக்கங்க. பாருங்கள், மாவை நல்லா இந்த அளவு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 1 கப் மைதா மாவு இருந்தால் போதும், நிறைய சுருள் பூரிகளை செஞ்சிடலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை 1/2 மணி நேரத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்ததாக சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எந்த கப்பில் மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சர்க்கரையை கம்பி பதம் வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். விரல்களில் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது கம்பி மாதிரி வருது பாருங்கள். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு எவ்வளோ சாஃப்டாக ஊறி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாவை 3 பகுதியாக பிரித்து எடுத்துக்கலாம். சின்ன சின்ன சப்பாத்திகளாக ரெடி பண்ணி ரோல் பண்ணுறதை காட்டிலும் மாவை இந்த மாதிரி பெரிய உருண்டையாக எடுத்து பெரிய தோசையாக திரட்டி எடுத்துக்கலாம். ஈஸியாக இருக்கும். சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மைதா மாவு தூவி விட்டுடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உருண்டைகள், அதிலிருந்து ஒரு உருண்டையை எடுத்துக்கலாம். சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா ஒரு பெரிய தோசை போல் மெல்லிசாக திரட்டி எடுத்துக்கலாம். மைதா மாவு திரட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எந்த அளவு மெலிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக திரட்டி எடுத்துக்கலாம். பெரிய தோசை மாதிரி திரட்டி ரோல் பண்ணோம்னா லேயர் நிறையா கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பெரிய மெலிசான தோசையாக திரட்டியாச்சு. இந்த தோசை மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தோசை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிடலாம். இது மேலே மைதா மாவை நல்லா தூவி விட்டுடலாம். எந்த அளவு பெரிய தோசையாக திரட்டியிருக்கோமோ அந்த தோசை ஃபுல்லாகவுமே மைதா மாவை நல்லா தூவி விட்டுடலாம். இப்போ ஒரு ஓர பகுதியிலேருந்து நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக ரோல் பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி ரோல் பண்ணோம்னா லேயர் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். லைட்டாக லூஸாகவே ரோல் பண்ணிக்கலாம். மடக்கு ஸ்வீட்டை வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பெரிய ரோலாக உருட்டினதுக்கு அப்புறமா இதோட விளிம்பு பகுதி இருக்குது பாருங்கள், அதை லைட்டாக தண்ணி வச்சு நல்லா தடவி விட்டுடலாம். இப்போ நம்ம ரோல் பண்ணோம்னா அதோட விளிம்பு பகுதி நல்லா ஒட்டிக்கும். பொரிச்சு எடுக்கும்போது நமக்கு பிரிஞ்சிடாமல் இருக்கும். இப்போ இதோட ஓர பகுதிகளை கட் பண்ணி எடுத்து அடுத்ததாக நம்ம திரட்டி எடுத்துக்கலாம்.
மடக்கு காஜா நமக்கு எந்த அளவு பெருசாவோ அல்லது சின்னதாவோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சுருள் பூரிகளை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 இன்ச்சு கேப்பில் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் லேயர் எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நிறைய லேயர் இருக்குது பாருங்கள். ரொம்ப டைட்டாக ரோல் பண்ணோம்னா லேயர் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ பூரி சின்னதாக வேணும்னா விரல் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா சின்ன சைஸில் பூரி நமக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய அளவில் பூரி நமக்கு வேணும்னா சப்பாத்தி கட்டையை வச்சு லைட்டாக அந்த மாதிரி திரட்டி விட்டுடலாம். ரொம்ப அழுத்திட்டோம்னா லேயர் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம திரட்டி வச்சுருக்க காஜாக்களை எண்ணெயில் சேர்த்துடலாம். திரட்டி வச்சுருக்க பூரி எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அப்பப்போ நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டோம்னா எல்லாம் ஒரே மாதிரி நல்லா வேகும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோம்னா சீக்கிரமாகவே கலர் சேஞ்ச் ஆகிரும். அதே சமயம் பூரிகள் எல்லாமே உள்ளுக்குள்ளே நல்லா வெந்திருக்காது, மாவாக இருக்கிறது மாதிரி இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சோம்னா நல்லா நமக்கு மொறுமொறுப்பாக கிடைக்கும். சர்க்கரை பாவில் சேர்க்காமலே சாப்பிட்றது மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக கிடைக்கும். தீபாவளி ஸ்வீட் செய்யும்போது இந்த சுருள் பூரி ஸ்வீட்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். எண்ணெயிலிருந்து நுர வர்றதெல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு. இப்போ நமக்கு பூரி நல்லா வெந்துருச்சு, வெளியில் எடுத்துடலாம். சூப்பரான மடக்கு காஜா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம். லேயர்லாம் நல்லா நிறைய சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சர்க்கரை பாகு, அதில் பூரிகளை போட்டுடலாம். லைட்டாக ஊறினதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம். பாகு மிதமான சூட்டில் இருந்தால் தான் ஜீரா எல்லாம் நல்லா பூரிக்குள்ளே இறங்கும். பாகு ஆறிடுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஹீட் பண்ணிவிட்டு திருப்பி கம்மி பதம் செக் பண்ணதுக்கு அப்புறமா பூரிகளை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இனிப்பான மொறுமொறுப்பான சுருள் பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.